அந்த வில்லுல இருக்கக்கூடிய அந்த மணி கணின்னு சத்தம் போடணும்னு சொன்னா 1000 கவந்தம் எழுந்து கூத்தாடணுமா. கவந்தம்னு சொன்னா தலையில்லாத முண்டங்கள். கோடிக்கணக்கான வீரர்கள், கோடிக்கணக்கான குதிரைகள், கோடிக்கணக்கான யானைகள் மடிஞ்சாத்தான் ஒரு கவந்தம் எழுந்து நின்று ஆடுமா. அப்படி ஒரு 1000 கவந்தம் எழுந்து ஆடுனாதான் அவருடைய வில்லுல இருக்கிற மணி கணின்னு ஒரு சத்தம் போடுமா. இந்த ராவணம் வதம் முடிஞ்ச நேரத்துல ராமனுடைய அந்த வில்லுல இருந்த அந்த மணிகள் எல்லாம் 7.5 நாளிகை இடைவிடாம சத்தம் விட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு வால்மீகி எழுதியிருக்கிறாராம். 7.5 நாளிகைன்னா 3 மணி நேரம். அப்ப எத்தனை கோடிக்கணக்கான வீரர்களை ராமபிரான் சாச்சிருப்பாரு, எத்தனை கோடிக்கணக்கான குதிரைப்படைகள், யானைப்படைகள் அந்த போர்க்களத்துல மடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கும். இவ்வளவு பெரிய வரலாறு இங்க புலிப்பாணி சித்தர் இந்த ஒரு வார்த்தையில சொல்றார், கோதண்டபாணி. யார் யாரோ கோதண்டம் வச்சிருக்கலாம், ஆனா ராமபிரானுடைய கோதண்டத்துக்கு தான் கோதண்டம்னே பேர்.